எடிசன் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். கடந்த வெள்ளிக்கிழமை வெளியான படங்களை பற்றி ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா ஃபெரடே ஃபிலிம் ஃபேக்டரி ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ். டைட்டில் வித்தியாசமா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, கதையும் வித்தியாசமா தான் இருக்கு. இயக்குனர் பிரசாத் முருகன் ஒரே ஒரு சின்ன கரு எடுத்து 4 கிளைக்கதை பண்ணியிருக்காரு. அந்த 4 கிளைக்கதையும் ஒரே நேர்கோட்டில் வருது. ஒரு துப்பாக்கி கிடைக்குதுங்க, அந்த துப்பாக்கி வச்சு கதை டிராவல் ஆகுது. தரமான சிந்தனை. பரத், அபிராமி மற்றும் பாத்தீங்கன்னா தலைவாசல் விஜய், கனிஷ்கா, பவித்ரா லட்சுமி, அஞ்சலி நாயர், சங்கர், சுப்பிரமணியன், ஜெகன், கவி ஜெகன் ரைட்டர், பத்திரிகையாளர் இந்த படத்துல பாடல்கள் எழுதியிருக்காரு, வசனம் எழுதியிருக்காரு. படத்துல ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு அரசியல் சட்டையர் நல்லாவே பண்றாரு. ஒரு லியாக்கத்தலிக்கான இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டா கவி தத்துவமாவும் எழுதுறாரு, அதே நேரத்துல இன்னைக்குள்ள அரசியலும் சகஜமாவே வருதுன்னு சொல்லலாம். படத்தோட கதைன்னு பண்ண ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ் கதை விறுவிறுன்னு போதே. ஒருத்தர் சுடணும்னா இயக்குனர் அந்த நேரங்களில் பாராட்டியே தான் ஆகணும். மியூசிக் டைரக்டர் பெங்களூர் பிரெக்லின் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஜெயன் கவிராஜோட வசனம் சில இடங்கள்ல தீ பிடிக்குதுன்னே சொல்லலாம். ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு இடத்துல ஒரு 4 கதை. அதாவது அந்த காலத்துல பாலச்சந்தர் பண்ணிருப்பாரு. ஒரு வீடு இருவாசல்னு ஃபர்ஸ்ட் ஹாப் ஒரு கதை, செகண்ட் ஹாப் ஒரு கதை. பட் 2 கதையுமே வெவ்வேறு கதையா இருக்கணும். ஆனா இந்த படத்துல இயக்குனர் பிரசாத் முருகன் ஒரே கண்ணு 4 கதை அதுல என்ட்ரு ஆகுது. உன்னை போக விட மாட்டேன், புரியுதா? லவ் பண்ணலாமா? தமிழ் சினிமாவுக்கு நல்ல முயற்சின்னு தான் சொல்லணும். அந்த அளவுல இந்த படத்தை தயாரிச்சிருக்க பாத்தீங்கன்னா சினிமாவில் கேப்டன் டிவில வேலை செஞ்ச ஆனந்த், அதாவது எம்பி ஆனந்த்னு பேரு, கேப்டன் ஆனந்த்னே சொல்லுவாங்க. அவர் ஒரு பிஆர்ஓவா இருந்து இந்த படம் தயாரிச்சிருக்காரு. அவருக்கு ஒரு சரியான ரத்தன கம்பளம் விரிச்சு வரவேற்போம். இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல படங்களை தயாரிங்க. அதற்கான சக்தி உங்களுக்கு இறைவன் கொடுப்பாருன்னு அந்த நேரத்தில் வளர்த்துறோம். படம் ஒரு தடவை இல்லைங்க, 2 தடவை தாராளமா பார்க்கலாம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் மெட்ராஸ். எதை சொல்றோமோ அதை மட்டும்தான் புரிவாங்க. சின்ன கதை எடுத்து ரொம்ப டீட்டெயிலா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு. 4 கதையும் ஒரே ஆங்கிள் வரையும் போதுதான் எண்டு கிளைமேக்ஸ் என்னங்கிறதாங்க படத்துல. இதுல உள்ள சுவராசியமே கிளைமேக்ஸ் தான். நீங்க தேட்டர்ல போய் பார்க்கணும்னா அதை ரசிக்க முடியும், ருசிக்க முடியும். போய் தேட்டர்ல போய் பாருங்க. ஒன்ஸ் அப்பான் டைம் இன் மெட்ராஸ் பார்க்க வேண்டிய விடம், பார்க்கக்கூடிய விடம். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி முயற்சிகளுக்குன்னா நம்ம கண்டிப்பா கை கொடுத்து வரவேற்கணும். பிரசாத் முருகனோட முயற்சிக்கு வாழ்த்துக்கள். ஆனந்த் இது போல பல படங்களை தயாரிக்கணும். மனசார எடிசன் டாக்கீஸ் வாழ்த்துக்கிறது. தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களால் நான், உங்களுக்காக நான். வணக்கம். முதல்ல இதை அங்கீகரிக்கிற சட்டத்தை கொளுத்தணும், தீய வச்சு கொளுத்தணும்.